உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பேர் ஏதோ வீரன் சூரன் சொன்னீங்க, இன்னும் ஆளையே காணோம். ஏ ஐயரே, உனக்கு என்ன நக்கலா? 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு வரணும்னா சாதாரண விஷயமா? அதத்தான் நானும் சொன்னேன். 10 பேரை கூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல, கஷ்டமான விஷயம்தான். ஆனா அது உங்க பேரும் பண்றது ரொம்ப கஷ்டமா. நீங்க தான் கேட்கல. ஐயரே, அங்க பாருங்க, என் புருஷன் எப்படி இறக்கி இருக்காருன்னு பாருங்க. உங்க புருஷன் வீர தீர சூரன் தான், நான் ஒத்துக்கிறேம்மா. போதுமா? போதும். யோ ஐயரே, என்ன ஓகேயா? பகவான் நினைக்கிறதா நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? வாங்கோ, இந்த தீர்த்தத்தை எடுத்து பொண்ணுக்கு 4 பக்கமும் தெளிச்சிட்டு குங்குமத்தை வச்சுட்டு போங்கோ. வாங்கம்மா. அம்மா, என்னம்மா அது முக்காடு போட்டு தீர்த்தம் தெளிக்க போற? முக்காடை எடுத்துட்டு தெளிமா. உங்களதாம்மா சொல்றேன், முக்காடை எடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிங்க. யோ ஐயரே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அப்படி இருக்கிறாங்க. நானே கஷ்டப்பட்டு இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறேன். முக்காடு எடு, முந்தானே எடுன்னு அமைதியா உட்காரியா. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இந்தாங்கம்மா, வாங்க பண்ணுங்க. பாரதி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன கேக்குற? எனக்கு புரியல பாரதி. புரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது. பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வைப்பீங்க. இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயும் போய் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சு நாங்களும் அதை மறந்துட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்ல. கொஞ்ச நாள்ல நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி மாத்திட்டு நீங்க நார்மலா இருந்துப்பீங்க. ஆனா உங்களால கஷ்டப்பட்டனா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வேதனைப்பட்டுட்டே இருக்கணும்ல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீயும் அதையும் நல்லா இருக்கணும்னு உங்க கண்ணு எதிரில நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்களை விட்டு விலகி தானே இருக்கேன். சும்மா நடிக்காதீங்க. உங்க நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் ஆதி இல்ல பாரதி. நான் ஏன் பாரதி நடிக்கணும்? நான் ஏன் நடிச்சு உன்னை ஏமாத்தணும்? அப்போ தமிழ நீங்க கடத்த சொல்லல.
பாரதி, இன்னுமா நீ என்ன அப்படியே நினைச்சிட்டு இருக்க? நடந்தது அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதையே நினைச்சிட்டு இருக்காம அதை மறந்துட சொல்றீங்களா? இத பாரு பாரதி, நீ அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் உன்கிட்ட கோவப்பட்டேன் தான். உன் கூட நான் சண்டை போட்டேன் தான். அதோட தமிழ ஹாஸ்டல்ல சேர்த்துடலான்னு நான் சொல்லியிருக்கேன். வக்கீல கூப்பிட்டு சொத்துல பேரை நான் மாத்தி எழுத சொன்னேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆதியோட சந்தோஷத்துக்காக என்ன நானே தண்டிச்சுக்கிட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போனேனே தவிர தமிழ கடத்த சொல்லி அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல பாரதி. அதானே, தப்பு செஞ்சவங்க என்னைக்கு தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க? இல்லன்னு தானே சொல்லுவாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு ஆதியோட அம்மாவா நான் இருக்கிறது. ஆமா, நீங்க இல்லாம இருந்திருந்தா நானும் அதையும் சந்தோஷமா இருந்திருப்போம். பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் கேள்வி கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க தப்பே பண்ணலனா எதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட்டு நான் விலகி இருக்கேன். அதுக்கு பேரு ஓடி ஒளிஞ்சுக்கிறதா பாரதி? தமிழ கடத்து சொல்றதுல எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி அவளை நான் கடத்த சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு சொத்தெல்லாம் தமிழ் பேருக்கும் சேர்த்து எழுதி வைக்கணும்னா? ஏன்னா ஆதிக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிட கூடாது பாருங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சு நாடு காட்டினதானே அதெல்லாம் மறைக்க முடியும். வேண்டாம் பாரதி, வார்த்தையும் வலிய கொடுக்கும். நீ ரொம்ப வார்த்தையை விடுற பாரதி. நான் ஒன்னும் இல்லாத பழைய தூக்கி உங்க மேல போடலையே. நீங்க செஞ்சதுலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, பணம் இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தான் பாரதி. நான் ஆரம்பத்துல இருந்தே பணக்காரியாவே நடந்திருக்கணும். என் பையனுக்காக என்ன நான் மாத்திக்கிட்டேன் பாரு, அதுதான் என் தப்பு. ரொம்ப பெரிய தப்பு. மாத்திக்கிட்டீங்கன்னா என்ன மாத்திக்கிட்டீங்க? என்ன ஆதிக்காக என்ன ஏத்துக்கிட்டது சொல்றீங்களா? அத மட்டும் சொல்லல, நான் ஆதிக்காக பண்ண எல்லாத்தையுமே தான் சொல்றேன். எத? என் வாசுவ கொன்னு உங்க பிள்ளைக்கு அந்த இதயத்தை எடுத்து வச்சீங்களே, அதையும் சேர்த்தா? சரி பாரதி, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? என்ன செய்யணும் சொல்லு, நான் அதை செய்யறேன். என்ன பாவ மன்னிப்பு கேக்குறீங்களோ? அதெல்லாம் பாவம் பண்றவங்களுக்கு தான். உங்களை மாதிரி பச்சை துரோகம் பண்றவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.